நம்ம ஆளு செல் இல்லாமல் இருக்க முடியல. கிட்னியில் எப்படி ஒரு பாட்டோ, ஹார்ட் எப்படி ஒரு விஷயமோ, லிவர் எது பிரச்சனையோ, அது மாதிரி உடல் உறுப்புல இதுவும் ஒன்றா மாறிடுச்சு. இன்னைக்கு செல்போன் உடல் உறுப்பு மாதிரி மாறிடுச்சு ஐயா செல்போனு. அது படுத்துகிற பாடு இருக்க. ஒரு நாள் பஸ்ஸு போயிட்டு இருக்கு இல்லைன்னு, நைட் 2 மணிக்கு பஸ்ஸில் எல்லாரும் தூக்குறாங்க. ஆமாம், டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அதான் ஒரு பையன் கேட்டேன், டிரைவருக்கு கண்டக்டருக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டேன். நான் சொன்னேன், டிரைவர் வண்டியை ஓட்டுவார், கண்டக்டர் டிக்கெட் கிழிச்சு கொடுப்பாரா அப்படின்னு. நீ ஊரு கூட போய் பட்டிமன்றம் பேசுகிறவங்கிற, இல்லை உலக நாட்டுக்கெல்லாம் போகிறவங்கிற, என்ன எப்படி சொல்கிறே, எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தனித்தனியாக டிக்கெட் கொடுத்தா கண்டக்டர், தனித்தனியாக டிக்கெட் கொடுத்தா கண்டக்டர், மொத்தமாக டிக்கெட் கொடுத்தா டிரைவர் அப்படின்னாவே. இப்போ அவன் எவ்வளோ தெளிவாக இருக்க, பயனுக்கு அறிவோடு தான் இருக்காங்க. ஒரு காலத்தில் புள்ள பிறந்து பேச ஆரம்பிக்கும். எப்படி பேசும்? ஐயோ, அந்த புள்ளையை தூக்கி அவங்க அம்மா இடுப்பில் வச்சுக்கிட்டு தெருவில் போகிற வாரவர்களாம் சொல்லுவேன், அம்முக்குட்டி என் புள்ள பேசுது, எங்கள் அத்தை சொல்லு இத்த, அண்ணன் சொல்லு தம்பி சொல்லு அக்கா சொல்லு கக்கா. எவ்வளோ அழகா பேசுச்சு. வள்ளுவன் சொன்னானே, குள்ளலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதன்னு வள்ளுவன் 2000 வருஷத்துக்கு சொன்னான் ஐயா. எவ்வளோ அழகா பேசுச்சு. இப்பவும் புள்ள அதே மாதிரி தான் பேசுது. இல்லையே புள்ள உடனே பேச ஆரம்பிக்குது. ஏடி நம்ம புள்ள பேசிட்டா என்ன செய்யறது, கொண்ட ஸ்கூல்ல விட்டுருக்க. ஸ்கூல்ல போன மிஸ் சொல்லுது, சைலன்ஸ், பேசக்கூடாது. அவன் எல்கேஜியில் வாயை மூடுறவன் 9ஆவதுல கட்டி எடுத்து டீச்சரை குத்தி போடுறானுங்க. ஓடணும், ஆடணும், விளையாடணும், எதுவுமே இல்லை நம்ம ஆட்ட. அம்மா அப்படின்னா பிள்ளை போட்டு போய், அதுவும் இந்த எல்கேஜி யூகேஜி பாருங்க, விடிய காலம் 5 மணிக்கு அவன் தலையில் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்? 1 மாதத்துக்கு லீவு. ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை லீவு. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்ம ஆளு புள்ள உடனே அவ்வளோ சந்தோஷமா இருந்தான். ஒரு நாள் முன்னாடி கூட புள்ள உடனே தாளாட்டுவாங்க. எப்படி தாளாட்டுவாங்க? அழகா இருக்கும். ஆராரோ ஆரிரோ என் கண்ணே ஆராரோ ஆரிரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் இல்லாம நம்ம பாடல. ஆராரோ, கல்யாணத்துக்கு முன்னாடி நீனும் நானும் உங்க அப்பனும் ஆராரோ. இப்போ நீ வந்து பிறந்திருக்கிய யாரி வரும், இதுக்கு தான் ஆராரோ ஆரி வரும் அப்படின்னு நம்மளால வச்சுக்கிறாங்க ஐயா. இப்போ இருக்க பொம்பளை அப்பெல்லாம் அப்படி தலாட்டுது. ரே 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 உங்கள் அப்பன் ஜனியை வர தூங்கி தொலை, முன்னாடி எண்ணெயை திட்டி தொலைவேன் அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு பிள்ளை வந்து பேச ஆரம்பிக்குது. இப்போல்லாம் என்ன போச்சு, விடிய காலம் 5 மணிக்கு தூங்கும் போது தலையில் தண்ணி தூக்கி கூட்டு சனியானே உங்கள் அப்பா மாதிரி தூங்கிட்டு இருக்கேன். அவன் அப்பா தூங்கிட்டு தான் ஏன் எப்படி இருக்கேன், அப்பா சனியை மாதிரி தூங்கிட்டு இருக்கேன், பள்ளிக்கூடத்துக்கு போக இல்லை. அவன் 5 மணிக்கு திரு முடிக்கிறேன். அவன் தலையில் தண்ணி தூக்கி ஊற்றி பவுடர் அடித்து சட்டையை மாட்டி ஷூவை மாட்டி கையை கட்டி இடுப்பு சுவட்டு அப்படியே வேணும் ஒன்று வரும். மஞ்சள் பிசாசு மாதிரி அந்த வேனை பார்த்தா இவனுக்கு ஏமா மகனை வர மாதிரியே இருக்கு. வேணுக்குள்ள அள்ளி அமுக்கி விட்டு அவங்க அம்மா சொல்லும் வெளியே நின்னுக்கிட்டு, அப்ப குட்டி அம்மா மம்மிக்கு ஹாய் சொல்லு. அவன் அப்பதான் வேணுக்குள்ள ஹாய் போய்கிட்டு இருக்கேன். ஆமா, அதுவும் பள்ளிக்கூடம் போகும்போது அவன் லிஸ்ட் போடுறான். எப்படி லிஸ்ட் போடுறோம்? பள்ளிக்கூடம் போகும்போது லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டியா, சாமுண்டி பாக்ஸ் எடுத்துட்டியா, டவல் எடுத்துக்கிட்டியா, செவன் பீஸ் எடுத்துட்டியா, அதை எடுத்துட்டியா, இதை எடுத்துட்டியா. பள்ளிக்கூடம் போகும்போது எல்லாம் கேட்குறான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். படிக்க வேண்டிய புத்தகத்தை வீட்டில் வச்சுட்டு போயிடுறான். அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான். ஆமாம், இப்போ இந்த இங்கே உட்காந்துருக்க பெரிய மனுஷெல்லாம் உட்காந்துருக்காங்க, அரங்காவரம் உட்காருங்க, திருப்பதி மண்டபம்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் 2 பார்க்குறீங்க, பின்னாடி 2 பார்க்குறீங்க. நம்மெல்லாம் படித்தோமே, என்ன கேட்டாங்க? நம்மளாம் பள்ளிக்கூடம் போய் என்ன கேட்டாங்க? பள்ளிக்கூடம் போகிறேன், எங்கள் அம்மா என்ன கேட்டுச்சு? லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டியா, சாமண்டி பாக்ஸ் எடுத்துட்டியா, டவல் எடுத்துட்டியா, வாட்டர் கேன் எடுத்துட்டியா, அதை எடுத்துட்டியா, இதுக்கிட்டியா? ஒன்றும் கேட்கல. ஒரே ஒரு கேள்வி கேட்டுதான் உலகத்தில் 20 நாடு சுற்றி வந்துட்டேன். நான் ஒரே கேள்வி தான் எங்கள் அம்மா கேட்டுச்சு. என்னடா பள்ளிக்கூடம் போகிறேன், தட்டு எடுத்துக்கிட்டியா? ஆமா, அந்த தட்டில் வச்சுக்கிட்டே படிச்சு வந்தோமுங்க. இன்னும் ஒண்ணுமே இல்லைங்க, உலகத்தில் எவனுமே கண்டுபிடிக்க முடியல. நான் வர்றேன், அதுக்கப்புறம் வர்றோம். இந்த செல்போன் படுத்துற பாட்டு இருக்கு, அது சொல்றேன். பஸ் போயிட்டு இருக்கு, நைட் 2 மணிக்கு பஸ்ஸில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நைட் 2 மணிக்கு எப்படி பஸ்ஸில் தூங்குவாயின்னு உனக்கு தெரியும். நம்ம தான் ஊர் ஊரா சுற்றிக்கிட்டு இருக்கோம். பொழப்பே சுற்றுறதா எனக்கு பொழப்பு. எப்படி சொல்லி ஏறின என்ன செய்வேன்னா, 3 பேர் சீட்டில் காலை அகட்டிக்கிட்டு உட்காந்துருவேன். இன்னும் சில பேர் பார்த்திருக்கீங்களா, ஏறினவுன்னா முன்னாடி கொண்டு உள்ளே போங்க அனுப்பிட்டே இருப்பேன். இன்னும் சில பேர் இருப்பேன், முளங்கொட்டாச்சி 2 மேலே தூக்கி வச்சுட்டு கட்டம் கொடுத்தாலும் சூப்பராக தூக்கிட்டு இருப்பேன். இன்னும் சில பேர் இருக்கேன், அப்படியே மூச்சிட்லேயே கையை விட்டுருப்பேன். அந்த அக்கா கேட்கும், ஆறாது சும்மா தூக்கத்து தெரியாமல் விட்டுட்டேன். அப்படியே பஸ்ஸு போயிட்டு இருக்கு. நைட் 2 மணிக்கு பஸ்ஸில் எல்லாரும் தூங்குறாங்க. டிரைவர் சீட்டு 2 சீட்டு தள்ளிட்டு நைட் 2 மணிக்கு பொண்ணு வருது. தெரியல, ஃபோன் எடுத்து எவ்வளோ மெதுவாக பேசலாம். மெதுவானா அந்த பொம்பளை பிள்ளை பேசுகிறேன், யாருக்காவது கேட்குதா? யாருக்கும் கேட்காது. எப்படி பேசுறது? பஸ் ஸ்டாண்டில் பாருங்க, சேலம் பஸ் ஸ்டாண்ட் பொம்பளை பிள்ளை பேசு அப்படின்னு முடிச்சுட்டேன்.
இது நான் எங்களுக்கு நேரம் சரியில்லை இருந்தேன். ஆமாம் ஆமாம் கொடுத்துருக்க டயத்தில் உன்கிட்ட பேசிக்கிட்டேன்னா எனக்கு புலவு போயிருந்தேன். காமிச்சிக்கும் சிரிச்சுனா அப்படின்னு பேசும். இதே ஆம்பளை பேசும்போது பார்த்துக்கிறா, ஹலோ பஷா விட்டுட்டேன் மாட்டை கட்டிரு. இவன் கத்துற மாடே அத்துக்கிட்டு போயிடும். இன்னும் சில பேர் ஃபோன் பேசுவான் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஹலோ சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க இப்படி பேசுகிறத பார்த்தா பிச்சு எடுக்கிற மாதிரியே இருக்கும். ஆமாம் இன்னும் சில பேர் 3 வார்த்தையில் வைப்பாங்க தெரியுமா? ஃபோனை எடுத்து 3 வார்த்தை தான் பேசிட்டு வச்சிருவான். ஹலோ என்ன சரி வை. இப்படி எவன் பேசிட்டு வைக்கிறானோ அவெல்லாம் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு வைக்கிறான்னு அர்த்தம். நானும் அப்படித்தாம்மா வைக்கிறேன். ஹலோ என்ன சரி வை. அதே பொண்டாட்டிகிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி கடலை போடுவான் பாரு. சொல்லுமா சாப்பிட்டியாடா மூத்தி? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. கல்யாணத்துக்கு முன்னாடியே டிஸ்பிளே காலி. எவ்வளோ மெதுவாக பேசலாம். பஸ்ஸு போயிட்டு இருக்கு, நைட்டு 2 மணிக்கு பஸ்ஸில் போய்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. டிரைவர் சீட்டுக்கு 2 சீட்டு தள்ளிட்டு கொடுக்கு. நைட்டு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து எதுவும் மெசேஜ் சொல்லலாம். ஃபோன் எடுத்தோன்னு ஹலோ டிரைவர் என்னம்மா ஏதானு பிரேக் அடிச்சார்ல, இந்த அப்பாவியாக தூக்கிட்டார்ல. ஒருத்தருக்கு நெத்தி உடஞ்சி, ஒருத்தருக்கு மூக்கு உடஞ்சி, ஒருக்கு பல்லு உடஞ்சி, ஒருத்தருக்கு குறை தண்ணி ஊற்றுது. இந்த முன் சீட்டில் கையை மாட்டிக்கிது. அவன் கையை வெட்டி தான் எடுத்தான்னு ஒரே ரணகமாக இருக்கு. கீழே இறங்கி போய் சொல்கிறேன், ஐயோ பஸ்ஸு கவுந்துருச்சு கொண்டாட்டி ஏன்டா லூஸ் பண்ண நீ தானே தாலி கட்டி கூட்டிட்டு வந்தேன். இறங்க கொண்டதான் ஒரே ரணகமாக இருக்கு. இந்த ஃபோன் வந்தவனை பார்க்குறேன். அவன் சொல்கிறேன், இங்கே ஏதோ சத்தமாக இருக்கு மாப்பிள்ள, அப்புறமா கூப்பிட்றேன் வை. இவனால தான் இவ்வளவு பிரச்சனை. தன்னால தான் பிரச்சனை நடக்கிறது பிரச்சனை இல்லை, அது நடக்கிறதே நடக்கிறான். ஏன்னா இன்னைக்கு நின்று பேசுறதுக்கு நேரம் இல்லை, சிரிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க. அழகா சொன்ன சிரிப்புலையே பல வாய்ப்பு சொன்னல, அழகா சொன்னல, வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்னும் போர்வையில் மிருக வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைத்தார் ஏட்டிலே. போதும் பாடிட்டு இருந்தோம்னா நேரம் இல்லை. ஆமாம் பாடிட்டு. ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா, முதல்ல சொன்னேன் எல்லாத்துக்கும் பாடோட தாளாட்டு. இன்னைக்கு தாளாட்டுங்கிறது மாறி போச்சு. நடவு பாட்டு, வண்டி பாட்டு, உழவு பாட்டு, எல்லாத்துக்கும் பாட்டு பாடினேன். ஏன்னா செத்ததுக்கு நம்ம தான் உலகத்திலே பாட்டு பாடிக்க, வேறு எதுவுமே இல்லை. இப்போ இருக்க பொம்பளை ஒப்பாரி வைக்க தெரியாதா? ஒப்பாரியே தெரியலை, அழுக தெரியல. இந்த உலகத்திலேயே கலப்படம் இல்லாத ஒரே 2 நீர் தான் இயற்கை வேளாண் விஞ்ஞானி சொல்லுவார். கலப்படமே இல்லாமல் இருக்கிறது உலகத்தில் 2 நீர் தான்டா, ஒன்று உமிழ் நீர், இன்னொன்று கண்ணீர், அப்படி சொல்லுவார் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்ம ஆழ்வார். ஏன்னா நீங்கள் உட்காந்து யோசிச்சு பாருங்க, நம்ம காலத்தில் 1 லிட்டரு தண்ணி 20 ரூபாய்க்கு விற்க முடியும். நான் யோசிச்சு பார்த்தோமா? என்ன நம்ம தாத்தா தண்ணி எங்கே பார்த்தாரு? ஆற்றுல பார்த்தாரு. நம்ம எங்கே பார்த்தோம்? குளத்துல பார்த்தோம். நம்ம பிள்ளை எங்கே பார்த்துச்சு? கிணத்துல பார்த்துச்சு. நம்ம பேரப்பிள்ளை எங்கே பார்க்குது? வாட்டர் கேனில் பார்க்குறியா? அடுத்து வர சன்னதி எங்கேயா போகும்? இன்னைக்கா யோசிச்சு பார்த்தோம்யா. ஒரு காலத்தில் பாடினால பாட்டு, காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பிரிந்து கிடக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குன்னு சொன்ன இன்னைக்கு பொதுவிலையா இருக்கு. எல்லாம் போயிடுச்சு. நீங்க ஒன்று நினைக்குங்க, பெட்ரோல் இல்லைன்னா டீசலுக்கு மாறிக்கலாம், டீசல் இல்லைன்னா நீங்க என்ன நினைக்கிற கேஸ்க்கு மாறிக்கலாம், கேஸ் இல்லைன்னா கூட பேட்டரிக்கு மாறிக்கலாம். இந்த உலகத்தில் மாற்ற முடியாத எந்த திறவும் இருக்கின்றால் தண்ணிக்கு தவிர வேற எந்த மாற்றமே இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்க எதில் வேணாலும் மாறிட்டு போகலாம். தண்ணி இல்லை அப்படின்னா உலக மனுஷன் வாழ முடியாது. எப்படி தேனீக்கள் மகரந்த சேர்க்கை உண்டு கொள்ள முடியும் என்றால் இந்த உலகம் 4 வருஷத்தில் அழிந்து போகும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். தேனீக்கள் மகரந்த சேர்க்கை உண்டு கொள்ள என்றால் இந்த உலகம் 4 வருடத்தில் அழிந்து போகும் சொன்னால் இன்னைக்கு போயிட்டு இருக்கு, உலகம் போயிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம எதுவுமே எல்லாத்தையும் இழந்துட்டோம்.